ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம கோல்டில் எப்படி எஸ்எல் வாங்கி கட்டிக்கிட்டோங்கிறது தான் விரிவாக்கமாக பார்க்க போகிறோம். என்ன இருந்துச்சுன்னு சொல்கிறேன், என் சோக கதையை கேட்டு போங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி 1 ஹவரில் போயிட்டு என்னடாது வேலை செய்ய மாட்டேது. இன்றைக்கி 1 ஹவரில் போயிட்டு டைரக்ஷன் ஃபைன் பண்ணேன். நம்மளுக்கு இஆர்எல் ஐஆர்எல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது பார்க்க எப்படி இருக்குது, டவுன் ட்ரெண்டா. ஸோ ERL to IRL, IRL to ERL, ERL to IRL மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ என்னோடய டார்கெட் ERL போவான்னு நான் இன்றைக்கி செல்லு டைரெக்ஷனில் இருந்தேன். அதாவது என்னோடய பயாஸ் வந்து செல்லு டைரெக்ஷன் செல்லு. நெக்ஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸில் போயிட்டு என்னோடய டிபியை டிட்டர்மின் பண்ணணும். என்னோடய ஃபஸ்ட்டு டிபி என்னென்னா இந்த பார்ஷியல் சோன், அதாவது இந்த 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 லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கு அப்புறம் உள்ள பார்ஷியல் சோன் வந்து இது ஃபஸ்ட்டு டிபி, செல் சைட் லிக்விடிட்டி. என்னோடய செகண்ட் டிபி வந்து இந்த ப்ரீவியஸ் செஷன் இருக்குல்ல, அது வந்து என்னோடய செகண்ட் டிபி. இந்த ஸ்விங் வந்து என்னோடய தேர்ட் டிபி. இதுதான் என்னோடய பிளான். நான் வந்து பைசை லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனோடனே என்ட்ரி போகலான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய பைசை லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனிச்சு. பைசை லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனிச்சு, டார்கெட்டுக்கும் போணுச்சு மார்க்கெட். ஆனால் அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைசை லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனிச்சா, ஸ்வீப் ஆகிட்டு என்னோடய என்ட்ரி மாடல் சிஏஎஸ்டி. ஓகே, என்னோடய என்ட்ரி மாடல் வந்து சிஏஎஸ்டி வச்சு தான் எடுப்பேன். ஸோ இந்த சிஏஎஸ்டியில் என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணேன். என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை தூக்கி இந்த இருக்குது பார்த்தீங்களா ஹையே, நான் வந்து ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கணும். நான் கொழுப்பின் பேரில் என்ன பண்ணேன், இந்த இடத்துல வச்சேன். இது ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல தூக்கி வச்சுக்கிட்டு, சரி இவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கான் கீழே, அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் கொடுத்தான், ப்ராப்பரான டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இல்லை, அதையும் நான் பார்க்கல. அந்த நேரத்தில் எமோஷன் அப்படி வேலை செஞ்சுருக்கு. நெக்ஸ்ட்டு டிபி இந்த இடத்துல வச்சுட்டேன். இந்த இடத்துல பார்ஷியல் ஜோனு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிபி வந்து இங்கே. அவன் என்ன பண்ணான், போயிட்டு என் எஸ்எல் எடுத்துட்டான். சரி அதோடு நம்ம நிறுத்தியிருக்கணும். சரி ஒரு நாளைக்கு ஒரு எஸ்எல் வாங்கியாச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன், அடுத்த ட்ரேடு போட்டு விட்டதை பிடிப்போம் அப்படின்ட்டு கிளம்புனேன். பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டுக்கிறேன். இப்போ விட்டதை பிடிப்போன்னு கிளம்பிட்டு இந்த இருக்குது பாருங்க, இந்த சிஏஎஸ்டி கொடுத்தான்ல, அதாவது என்ன பண்ணியிருக்கான், டிஸ்பிளேஸ்மெண்ட் சிஏஎஸ்டி வித் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடு கொடுத்தான். என்னங்க தெரிய மாட்டேங்குது, ஏதோ நெட்டு கோளாறு பண்ணுது. அதில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, நீ எங்கடா இங்கே வர, நீ செல் சைடு லிக்விடிட்டி இல்லை, சிஏஎஸ்டி சிஏஎஸ்டி கொடுத்தோன்னே இந்த இடத்துல என்ட்ரி போனேன். அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இல்லையா, அப்படியே இந்த சைடு அப்படியே இங்கே சாப்பிட்டோன்னே என்ட்ரி நான் அப்பையும், அதாவது இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணணுமோ அதே தப்பை திரும்ப பண்ணேன். மூடிட்டு எஸ்எல் தூக்கி இங்கே வச்சுருந்துருக்கணும். நான் என்ன பண்ணேன், நம்ம பெரிய புளுத்தி அப்படின்னு இந்த இடத்துல வச்சுட்டேன். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க, எனக்கு மனசே கேட்கல. வந்தான், வந்துட்டு நீ யார் கோமாளின்ட்டு வந்து அடிச்சுட்டு ஒரே சொருவு. என் டிபி போயிட்டான், ஆனால் எஸ்எல் நான் ஒழுங்காக வைக்கல. இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 50, மொத்தம் 100 நக்கிட்டு போயிடுச்சு. சாரி ஃபார் த லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், வந்தான், இந்த ஃபஸ்ட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணான், டிபி அடித்தான். நெக்ஸ்ட்டு இந்த ஓவரால் லிக்விடிட்டி இங்கே ஒன்று வந்துச்சு, பைசை லிக்விடிட்டி, இதையும் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ என்ன பிரச்சனைனா, போன வீடியோ ஒன்று எடுத்தேன், அதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதில் நல்லா பேசியிருந்தேன், அதனால தான் ரெக்கார்ட் பண்ணது போல். திருப்பி வந்து இந்த பைசை லிக்விடிட்டி எடுத்துட்டு இந்த இடத்துல சிஏஎஸ்டி கொடுத்துட்டு உழுவுறான், விழுந்துக்கிட்டே இருக்கான். விழுந்துட்டு இந்த இஆர்எலுக்கு போயிட்டான், ஐஆர்எலுக்குள்ளே வந்துட்டு இஆர்எலுக்கு போயிட்டான் ஏஷியன் ஸ்டோனில். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி என்ட்ரி
கொஞ்சம் சங்கடமான நிலைமையில் போயிட்டு எமோஷன் கண்ட்ரோல் எல்லாம் இருந்துச்சு, ரிஸ்க் கண்ட்ரோலும் இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனைன்னா, என்ன பிரச்சனை, ஒழுங்காக பிளானை ஃபாலோ பண்ணல. எஸ்எல் பிளான் ஃபாலோ பண்ணல. ஓகே, நீங்கள் என்ன மாதிரி பண்ணிடாதீங்க. பிளானை ஃபாலோ பண்ணுங்கள், என்ட்ரி நல்லா எடுங்க, ப்ராப்பராக எடுங்க. ஆர்ஆர் கம்மியாக வருது, எனக்கு என் ட்ரேட் செட்டப் கிடைக்கல அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுங்க. அந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரூல்ஸ் படி நான் 1:2 மினிமம் எடுக்கணும், இல்லைன்னா அந்த ட்ரேடு இல்லை. ஆனால் எனக்கு இன்றைக்கி கிடச்ச ட்ரேடு 1:2 தாண்டிடுச்சு. நான் கொழுப்படுத்து வைக்காத காரணத்தினால் அதை அனுப்பிச்சது மாதிரி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ட்ரேடில் பிடிச்சிக்குவோம். பிளானை ஃபாலோ பண்ணோமா, டிசிப்ளின்டாக இருந்தோமா, க்ளோஸ் பண்ணிட்டோமா. இன்றைக்கி நான் டிசிப்ளின்டாக இல்லை, அது எனக்கே தெரியுது. ஃபஸ்ட்டு ட்ரேடு ப்ராப்பராக இருந்திருக்கணும், செகண்ட் ட்ரேடு ப்ராப்பராக எடுத்தேன். ஆனால் எஸ்எல் பிளேஸ்மெண்ட் மட்டும் தப்பு, மற்றபடி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, see you in the next video. பை பாய், டாடா. எல்லோரும் நல்லா இருங்க, டேக் கேர், உடம்பு நல்லா பார்த்துங்க.